வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கோவில் விவகாரத்திற்காக புக்கிட் மர்தாஜா மருத்துவமனை இடமாற்றமா? மருத்துவமனை வாரியம் மறுப்பு. அருகிலுள்ள கோவிலுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக பினாங்கு புக்கிட் மர்தாஜா மருத்துவமனை இடமாற்றம் செய்யப்படவிருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவலை அந்த மருத்துவமனையின் பார்வையாளர்கள் வாரியம் வன்மையாக மறுத்துள்ளது. கோவிலுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க புக்கிட் மர்தாஜா மருத்துவமனை இடமாற்றம் செய்யப்படும் என்று முகநூல் பதிவொன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த பதிவில் புக்கிட் மர்தாஜாம் நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு அமைச்சருமான ஸ்டீவன் சிம் அவர்களின் பெயர் தொடர்பு படுத்தப்பட்டிருந்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மருத்துவமனை வாரியம், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் இன மற்றும் மத ரீதியான பதற்றத்தை தூண்டும் வகையிலும் இந்த தவறான செய்தி பரப்பப்பட்டுள்ளதாக கூறியது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட முகநூல் கணக்கு உரிமையாளர் மீது நிந்தனை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி போலீஸ் துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று அந்த வாரியம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி புக்கிட் மர்தாஜா மருத்துவமனைக்கு வருகை தந்த அமைச்சர் ஸ்டீவன் சிம் கோவில் தொடர்பான எந்தவொரு விவகாரத்தையும் எழுப்பவில்லை என்று வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. மருத்துவமனையை இடமாற்றம் செய்யும் எண்ணம் ஏதும் இல்லை. மாறாக அதிகரித்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு தற்போதைய வளாகத்திலேயே கூடுதல் கட்டிடங்களை கட்டவே திட்டமிடப்பட்டுள்ளது. பழைய கட்டிடங்கள் அப்படியேதான் இருக்கும் என்று வாரியம் விளக்கமளித்துள்ளது. இந்த விரிவாக்க பணிகளுக்காக பினாங்கு மாநில அரசு ஏற்கனவே 3.2 ஹெக்டேர் நிலத்தை ஒதுக்கியுள்ளது. தற்போது இந்த திட்டம் சுகாதார அமைச்சின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. புக்கிட் மர்தாஜாமில் ஜலான் கூலிமில் மருத்துவமனைக்கு வெளியே அமைந்துள்ள ஸ்ரீ தேவ மருதுவர் ஜடா முனீஸ்வரர் ஆலயம் தொடர்பாக அண்மையில் நடத்த திட்டமிடப்பட்ட ஒரு கூட்டம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மத மற்றும் இன ரீதியான பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு அந்த கூட்டத்தை ரத்து செய்யுமாறு ஸ்டீவன் சிம் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் நிலவி வரும் நீடித்த வெப்பமான காலநிலை பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் இயற்கை சமநிலை மற்றும் உணவு பாதுகாப்பிற்கும் பெரும் அச்சுறுத்தலாக விளங்குவதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். தேசிய காலநிலை மாற்ற ஆலோசனை குழுவின் உறுப்பினர் டாக்டர் எஸ் மோகேஷ் இதுகுறித்து கூறுகையில், நீண்டகால வறட்சி காரணமாக ஆறுகள் மற்றும் அணைகளில் நீர்மட்டம் குறைந்து வருவதாகவும் இது காட்டுத்தீ அபாயத்தை அதிகரிப்பதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக விவசாய துறையில் விளைச்சல் குறைவதோடு கால்நடைகளின் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டு நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கு சவாலாக அமையும் என அவர் குறிப்பிட்டார். வெப்பத்தை தணிக்க ஏர் கண்டிஷனர் பயன்பாடு அதிகரிப்பதால் மின்சாரத்திற்கான தேவை திடீர் என உயர்ந்துள்ளது. இது நாட்டின் எரிசக்தி அமைப்பிற்கு அழுத்தத்தை கொடுப்பதோடு கார்பன் வெளியேற்றத்தையும் அதிகரிக்க செய்யும் என அவர் கவலை தெரிவித்தார். பொது சுகாதார நிபுணர் பேராசிரியர் டாக்டர் ஷரீஃபா ஏசாட் வான்புத்தே, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் இந்த வெப்ப அலையினால் எளிதில் பாதிக்கப்படக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். உடல் வெப்பநிலையை சீராக வைக்கும் திறன் இவர்களுக்கு குறைவாக இருப்பதே இதற்கு காரணமாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெப்பத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ள அதிகப்படியான நீர் அருந்தவும், தளர்வான மற்றும் வெளிர் நிற ஆடைகளை அணியவும், வீடுகள் மற்றும் வாகனங்களில் காற்றோட்டத்தை உறுதி செய்யவும் இதர நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பினாங்கில் உள்ள ஒரு இடுகாட்டில் ஆடையின்றி அநாகரிகமாக நடந்து கொண்ட ஜோடியின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் வேளையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்து வருவதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். சுமார் 38 வினாடிகள் ஓடும் அந்த வீடியோவில் ஒரு நபர் நிர்வாணமாக நிற்க, ஒரு பெண் கல்லறையின் மீது அமர்ந்து அநாகரிக செயலில் ஈடுபடுவது தெரிகிறது. இதை பார்த்த ஒரு பெண்மணி அவர்களை கடுமையாக சத்தமிட்டு தட்டி கேட்டுள்ளார். இது தொடர்பாக பொது இடங்களில் இடையூறு மற்றும் பாலியல் துன்புறுத்தல் சட்டப்பிரிவுகளின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் இந்த சம்பவம் இப்போது நடந்துள்ளதா அல்லது அது பழைய வீடியோ என்பதும் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக அவர் விளக்கினார். பக்தியும் அமைதியும் நிலவ வேண்டிய இடத்தில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலிம் சர்டாங் சாலையில் நேற்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் 45 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிர் இழந்தார். காலை 8:30 மணியளவில் KHTP 16 சாலை சந்திப்பில் உள்ள சமிக்ஞை விளக்கு அருகே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்து கோலி மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் DSP தங்கு முகமது ஃபைசால் தங்கு யங் விடுத்துள்ள அறிக்கையில், உயிர் இழந்தவர் தாமான் டேசா இம்பியானை சேர்ந்த 45 வயதுடைய ஜுல் அஷிமி பின் அப்துல் ரஹ்மான் என அடையாளம்
அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவர் அப்பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் தொழில்நுட்பவியலாளராக பணியாற்றி வந்தவர். இவ்விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டதில் குலிம் உத்தாமா சாலையில் இருந்து ஹோண்டா வாரியோ ரக மோட்டார் சைக்கிளில் வந்த ஜுல் அஷிமி பச்சை நிற சமிக்ஞை விழுந்ததும் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது கூலிம் அவென்யூவில் இருந்து சுங்கை உலா நோக்கி நேர் சாலையில் வந்து கொண்டிருந்த பிரடுவா மைவி கார் மீது மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. இரு வாகனங்களும் மிக அருகில் வந்ததால் காரை ஓட்டி வந்தவரால் விபத்தை தவிர்க்க முடியாமல் போனதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த மோதலில் பலத்த காயமடைந்த ஜுல் அஷிமி அந்த இடத்திலேயே உயிர் இழந்தார் என்று தங்கு முகமது ஃபைசால் தெரிவித்தார். ஹரிராயா விடுமுறை முடிந்து மக்கள் மீண்டும் கோலாலம்பூர் திரும்ப தொடங்கியுள்ளதால் இன்று நள்ளிரவுக்குள் சுமார் 29 லட்சம் வாகனங்கள் நகருக்குள் நுழையும் என நெடுஞ்சாலை வாரியமான LLM மதிப்பிட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு கரை பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்களால் போக்குவரத்து மந்தமாக உள்ளது. கோபெங், தாப்பா மற்றும் சங்கஜரிங் பகுதிகளில் ஏற்பட்ட விபத்துகள் நெரிசலை மேலும் அதிகரித்துள்ளன. இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க பிரதான நெடுஞ்சாலைகளில் 30 ஸ்மார்ட் லேன்கள் செயல்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன என LLM அறிவித்துள்ளது. பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடுக்க வேண்டிய சுகாதார அமைச்சின் அதிகாரிகளே உணவகத்தில் அமர்ந்து பகிரங்கமாக புகைப்பிடித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்லாங்கூர் ரவாங் பகுதியில் உள்ள மதீனா உணவகத்தில் சுகாதார அமைச்சின் சின்னம் பொறிக்கப்பட்ட சீருடை மற்றும் தொப்பி அணிந்த 3 நபர்கள் அமர்ந்து புகைப்பிடிக்கும் புகைப்படங்கள் எக்ஸ் தளத்தில் @the அக்மால் என்பவரால் பகிரப்பட்டது. சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகிலேயே சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான அதிகாரப்பூர்வ வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது புகைப்படத்தில் தெளிவாக தெரிகிறது. நாட்டின் சட்டப்படி உணவகங்களில் புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகளே அதனை மீறியது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்களே இப்படி செய்தால் பொதுமக்கள் எப்படி பின்பற்றுவார்கள் என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோலாலம்பூரின் ஆடம்பர வாழ்க்கை, மெர்சிடிஸ் பென்ஸ் கார், கை நிறைய சம்பளம், இவை அனைத்தையும் உதறிவிட்டு 400 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள கிளாந்தான் கிராமத்திற்கு ஒரு தம்பதி இடம்பெயர்ந்த கதை பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. 39 வயதான இன்தான் ஷாஸ்லின் மற்றும் அவரது கணவர் ஃபிர்டவுஸ் 2019 தந்தையின் மறைவுக்கு பின் தனிமையில் வாடிய தாயாரை பராமரிக்கவே இந்த துணிச்சலான முடிவை எடுத்தனர். வீட்டிற்குள் பாம்பு வந்தபோது கூட யாரிடம் சொல்வதென்று தெரியாமல் என் மாமியார் தவித்த செய்தி எங்களை உலுக்கியது என்றார் இன்தான். தங்கள் சொகுசு வாழ்வை சுருக்கிக் கொண்டு கடன் இல்லா எளிய வாழ்க்கையை தொடங்கிய இவர்களுக்கு இன்று கோழிகளும் வாத்துகளும் நிறைந்த தோட்டமே உலகம். வெற்றியை வசதிகளால் அளவிடுவதை விட அன்புக்குரியவர்களுக்காக நாம் எடுக்கும் முடிவுகளே உண்மையான வெற்றி என்று இன்தான் நிகழ்கிறார். பெற்றோருக்கு தேவை பண்டிகை காலத்து வருகை மட்டுமல்ல, நம்முடைய நேரமும் அக்கறையும் தான். இந்த ராயா விடுமுறையில் சொந்த ஊருக்கு சென்றவர்கள் உங்கள் பெற்றோருடன் இன்னும் சற்று கூடுதல் நேரம் செலவிடுங்கள் என்பதே அவர் உலகிற்கு சொல்லும் அழகான செய்தி. உணவகங்களில் புகைப்பிடிப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மீறிய சுகாதார அமைச்சு அதிகாரி ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் 23ஆம் தேதி ரவாங் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் நபர் ஒருவர் புகைப்பிடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதுகுறித்து உடனடியாக விசாரணை நடத்திய சுகாதார அமைச்சு அந்த நபர் கோம்பா மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு அரசு ஊழியர் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. இதையடுத்து பொது சுகாதாரத்திற்கான புகையிலை பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டம் 2024 கீழ் அந்த அதிகாரிக்கு உடனடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அவர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என அமைச்சு அறிவித்துள்ளது. சட்டம் அனைவருக்கும் சமமானது என்றும் பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளே சட்டத்தை மீறுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் சுகாதார அமைச்சு தனது அறிக்கையில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஸ்லாங்கூர் மாநில குடிநுழைவு துறை நடத்திய ஆப்ஸ் ஆம்னி பிரசன்ட் நடவடிக்கையில் மொத்தம் 137 பேர் சோதனை செய்யப்பட்டனர். இருப்பினும் விதிமீறல்கள் ஏதும் கண்டறியப்படாததால் யாரும் கைது செய்யப்படவில்லை. குடிநுழைவு துறை இயக்குநர் கைருல் அமீனுஸ் கமாருடின் தலைமையில் இன்று காலை 10 மணியளவில் இந்த சோதனை தொடங்கியது. குறிப்பாக மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள ஸ்ரீமுடா நவீன சந்தை, செக்ஷன் 15 உள்ள டத்தரான் ஆட்டோமொபைல், செக்ஷன் 17 உள்ள பேருந்து நிலையம் மற்றும் படங்ஜவ்
சரவா ஆகிய பகுதிகளில் அதிகாரிகள் தீவிர ஆவண சோதனையில் ஈடுபட்டனர். வெளிநாட்டினரின் குடியிருப்பு அந்தஸ்தை சரிபார்க்கவும், குடிநுழைவு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று அவர் தெளிவுபடுத்தினார். சுபங்ஜயா SS-18 குடியிருப்பு பகுதியில் பட்ட பகலில் கேபிள்களை திருட முயன்ற கும்பல் ஒன்று பொதுமக்களின் துணிச்சலான எதிர்ப்பால் தப்பியோடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் 30 வினாடி காணொளியில் கம்பி வெட்டும் கருவியுடன் வந்த திருடர்கள் கேபிள்களை துண்டித்து வாகனங்களில் ஏற்ற முயல்வது தெரிகிறது. அப்போது அங்கிருந்த குடியிருப்பாளர் ஒருவர் கேபிள் திருடர்கள் என்று சத்தமிட்டு அவர்களை நோக்கி சென்றார். இதனால் அதிர்ச்சி அடைந்த திருடர்கள் வெட்டப்பட்ட கேபிள்கள் மற்றும் கருவிகளுடன் தங்களது வாகனங்களில் ஏறி மின்னல் வேகத்தில் தப்பினர். அந்த நபர் திருடர்களின் வாகன எண்களையும் உரக்க கூறி பதிவு செய்துள்ளார். தற்போது சர்வதேச சந்தையில் தாமிரத்தின் விலை அதிகரித்து வருவதால் இத்தகைய திட்டமிட்ட கும்பல்கள் தொலைத்தொடர்பு மற்றும் மின்சார கேபிள்களை குறிவைத்து திருடி வருகின்றன என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பசிர்குடாங் கோத்தாமாசாய் பகுதியில் போலீஸ் அதிகாரி ஒருவர் மோட்டார் சைக்கிள் ஓட்டியை எட்டி உதைத்ததால் அவர் கீழே விழுந்ததாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் குற்றச்சாட்டை ஜொஹூர் போலீசார் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். நேற்று அதிகாலை 1:30 மணியளவில் ஒப்ஸ்லாமாட் 26 நடவடிக்கையின் போது ஜலான் புலாசான் பகுதியில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயம் குறித்து போலீசாருக்கு புகார் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றபோது அங்கு குழுமியிருந்த இளைஞர்கள் பல திசைகளில் தப்பியோடினர். அப்போது ஒரு மோட்டார் சைக்கிள் போலீசாரை நோக்கி வேகமாக வந்து தப்பிக்க முயன்றது. போலீசார் அவரை நிறுத்த முயன்றபோது சாலையோரத்தில் இருந்த கல் மீது மோதி அந்த நபர் நிலை தடுமாறி விழுந்தார். இதுகுறித்து விளக்கமளித்த ஸ்ரீ அலாம் மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் ஜி விக்டர், சம்பந்தப்பட்ட நபர் தானாகவே நிலை தடுமாறி விழுந்தார் என்றும் போலீசார் அவரை எட்டி உதைக்கவில்லை என்றும் உறுதிப்படுத்தினார். கம்போடியா தலைநகர் ஃபெனம் பேனில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டதாக 3 மலேசியர்கள் உட்பட 49 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 687 கைபேசிகள், 46 மலேசிய சிம் கார்டுகள் மற்றும் ஏராளமான கணினிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவர்கள் கம்போடியாவை தளமாக கொண்டு மலேசியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்களை போலி முதலீட்டு திட்டங்கள் மூலம் ஏமாற்றி வந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அண்மைய காலமாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இத்தகைய சைபர் ஸ்கேம் புகார்கள் அதிகரித்து வருவதால் வெளிநாடுகளில் வேலை தேடுவோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மலேசிய வெளியுறவு அமைச்சு அறிவுறுத்தி வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.